ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரியாராமஸ் கிச்சனில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இந்த கிரேவி நான் செஞ்ச அடுத்த செகண்டு காலி ஆயிடுச்சு. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பாதி ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். ஒரு தக்காளியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ மஷ்ரூமை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாக்கெட் மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இதுக்கு. இப்போ இந்த எண்ணெயிலேயும் இந்த மஷ்ரூம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. மசாலா எல்லாமே பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அந்ததையும் நம்ம சேர்த்துக்குவோம் தண்ணியை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே ஒன்றாகி வரணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வற்றி கொஞ்சம் லைட்டாக கெட்டி ஆகணும் கிரேவி. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு.